ரஷ்யா எப்பவும் போல உக்ரைனோட பல ஒப்லாஸ்ட்களையும் ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் டிசம்பர் 9ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து டிசம்பர் 21ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா சுமி, பால்டோவா, டின்ப்ரோவெஸ், கிரீவ், உக்ரைனோட கேபிட்டலான கீவ், இந்த பகுதிகள்லாம் ட்ரோன்கள் வேவ் பை வேவா போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த டின்ப்ரோவெஸ் கோப்லாஸ்ட்ல 2 ட்ரோன்கள் வந்ததாகவும் அதை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றது போல சொல்லிக்கிறாங்க. அடுத்து இந்த பால்டோ ஓப்லாஸ்ட்ல ட்ரோன்கள் வந்ததாகவும் நாங்க அதை சுட்டு வீழ்த்தும் போது உதிரி பாகங்கள் மக்கள் வாழும் பகுதியில போய் விழுந்துருச்சு, இதனால சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்குது. அப்புறம் சுமி ஓப்லாஸ்ட்ல 2 ட்ரோன்கள் வந்ததாகவும் கீவ் ஓப்லாஸ்ட்ல ட்ரோன்கள் வந்ததாகவும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்ற பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. டைம் ஆக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் அப்டேட்ஸா பார்ப்போம். இப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இது போல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மில்லியன் கணக்கான எஃபிவி ட்ரோன்களை நாங்க உருவாக்க போறோம், ஏன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு தேவை இருக்குதுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது கூடவே மீடியம் அப்புறம் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் இருக்குல்ல, அது ஒரு 11,000 இனத்தை நாங்க தயாரிக்க போறோம், ஏன்னா அதிகமான தேவை இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது உக்ரைன் நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த 2024 அவங்களோட ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியில ரெடி ஆயிடுச்சு, தயாரிக்கும் பணியில் இருக்குது. 2024 நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. தயாரிச்சு தள்ளினாங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல ட்ரோன்களை வச்சு விளையாட போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரான அலெக்சாண்டர் கமிஷிங் அவர்கள். பேர் கொஞ்சம் கட்டாவில், அவர் தரப்பு வந்து இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஓகே, டிஃபென்ஸுக்கு பல நாடுகளோட உதவியோட ஃபேக்டரிஸ் அங்கே அமைச்சு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு இது உக்ரைனாலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் அப்படின்றதுனால உக்ரைன் அந்த லாங் ரேஞ்ச் அப்புறம் மீடியம் ரேஞ்ச் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலைகள் மேல தாக்குதல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். சமீப காலமா ஹேக்கிங்ன்றது ரொம்ப அதிக அளவுல பிரபலமாயிட்டு வருது. ஏன்னா சில நாடுகள்ல இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் அந்த நாடுகளுக்கு ஆதரவுன்னு சொல்லி சில நாடுகள் மேல வந்து ஹேக்கிங் பண்றாங்க. எப்படிங்க இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரான் பேக்டா ஈரானோட ஹேக்கர்ஸா இல்லை எங்க வேணாலும் இருக்கலாம் அவங்க, ஆனா ஈரானுக்கு சப்போர்ட்டிவா ஹேக் பண்றோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட சில கம்பெனிஸ்லாம் ஹேக் பண்ணாங்க. அது பப்ளிக் ரிலேட்டடான சில கம்பெனிஸ் ஹேக் பண்ணியிருந்தாங்க. இதனால பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க. அதே போல இஸ்ரேல் இப்போ ஈரானோட சில கம்பெனிஸ்லாம் ஹேக் பண்ணியிருந்தாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கேஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் அதிக அளவில் பாதிப்படைனால மக்கள் தான் அதிக அளவில் பாதிப்படைவாங்க. இது போல மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. இப்ப அந்த வரிசையில இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்தது. உக்ரைன் சில விஷயங்களை ஹேக் பண்ணியிருக்காங்க, நம்மளே பதிவுல பார்த்துருப்போம். ஆனால் திரும்பவும் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட வாட்டர் இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம், சில ஃபெசிலிட்டிஸை ஹேக் பண்ணியிருக்கோம், அது கூட ரஷ்யாவோட ஐடி ரிலேட்டடான சில ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ஹேக் பண்ணிக்கிறோம், குறிப்பாக இந்த பிரெக்சிட் அது போல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட மீடியா தரப்புலேருந்து இது போல சொல்லிக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம்லாம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு பொறுப்பேற்றது உக்ரைனோட ஹேக்கர்ஸ் அப்படின்றது போல உக்ரைனோட மீடியா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போனோம் அப்படின்னா, அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அமெரிக்கால திரும்பவும் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பாங்க எப்பவும் ப்ரொட்டஸ்ட் நடக்கதான், எதுக்கோ நடந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் முக்கியமான ப்ரொட்டஸ்ட் தான். ஏன்னா அங்கே எதுக்கு வேணாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் ரயில் கம்பெனிஸும் வந்து ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்கிறாங்க. என்னன்னா இந்த எல் பாஸோ அப்புறம் இந்த ஈகிள் பாஸ் இருக்கிற இந்த பகுதிகளில் இமிகிரன்ஸ் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மெக்சிகோக்கு போகக்கூடிய இந்த ரயில் ரோட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ஃபார்மர்ஸும் இந்த ரயில் கம்பெனியும் போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வியாபார இழப்பு வருது. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்களை மெக்சிகோக்கு ஏற்றுமதி பண்ணணும். அதுக்கு அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அமெரிக்கா போலவே அமெரிக்கா மக்களும் இப்பெல்லாம் நியாயப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்க பாருங்க, மெக்சிகோக்கு வேணுங்கிற உணவை நம்ம கொண்டு போய் சேர்த்தலன்னா அங்க உணவு பற்றாக்குறை வர்றதுனால ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்துடும். அது மட்டும் இல்லாம அங்க இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகரிக்கும், அதிக அளவுல மக்களுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்க. தயவுசெய்து ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஃபார்மர்ஸ் கேட்க, ஆமா சொல்றாங்க பாருங்க, ஓப்பன் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது போல மக்கள் நியாயமான கோரிக்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த நியாயமான கோரிக்கையை அமெரிக்கா கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் ஃபர்ஸ்ட் இங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா, அங்க இல்லீகலா இமிகிரன்ஸ், அதாவது இந்த மெக்சிகோ வழியா அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. எங்கெங்க இருந்தோ பல நாடுகள்ல இருந்து
இந்த வெனிசுவேலால பூந்து அங்கிருந்து அப்படியே பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் காடு, மலை, கடல் எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு இந்த அமெரிக்காக்குள்ள போய் விழுகிறாங்க இமிகிரன்ஸ். இதை நம்ம பல செய்திகளை பார்த்துட்டு இருப்போம். அதை தடுக்கணும்னா இந்த ரயில் ரூட்டை தடுக்கணும். இந்த ரயில் வருதுல்ல, எம்டியா வரக்கூடிய கூட்ஸ் ட்ரெயின்ல வருதுல்ல, அதுலலாம் ஏறிக்கிறாங்க இமிகிரன்ஸு. அதனால அதுல வந்து ஈஸியா இறங்கிடுறாங்க அமெரிக்காக்குள்ள அப்படின்றதுனால தான் பிளாக் பண்ணாங்க. இப்போ வந்து இது மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்துருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஒரு புது அழுத்தமா இருக்கே. அமெரிக்கா எப்படி சமாளிக்க போறாங்க? ஆல்ரெடி இந்த டெமோக்ராட்ஸுக்கும் ரிப்பப்ளிகன்ஸுக்கும் உக்ரைனுக்கு ஈடு கொடுக்கல பிரச்சனை இருக்கிறதுனால இந்த இமிகிரன்ஸை கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது போல ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுனால சரி போ வர்றதும் ஆயிப்போச்சு, லட்சக்கணக்கான வரட்டும், பரவாயில்ல ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்களா? இல்ல அது செய்யவே கூடாது, பிளாக்டு தான் அப்படின்னு பிளாக் பண்ணி வச்சிருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது இந்த அர்ஜென்டினா பக்கத்துல வந்தாலும் லத்தீன் அமெரிக்கா சைடு அர்ஜென்டினால ஒரு போராட்டம் நடக்குதுங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல அர்ஜென்டினாவோட அதிபரா புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல மைலே அவர்கள், அவரு வந்து அதிரடியா சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுல சில மாற்றங்கள் மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்கள பாதியா கம்மி பண்றது, பாதி பேர்த்து வேலைக்கு வேணா கிளம்புங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற அந்த பாதி இருக்கிறாங்களே அவங்களோட சேலரியை பாதியா கம்மி பண்றது, அப்புறம் கவர்மெண்டைசேஷனா இருக்கிற எல்லாத்தையும் பிரைவேடைசேஷனா மாத்தறன்னு பல அதிரடி முடிவுகளை எடுத்துக்கிறாரு. இதனால அர்ஜென்டினா மக்களுக்கு வேலை இழப்பு அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் இப்ப வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது முதல் போராட்டம், இது போல பலது இதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு டான்ஸ் ஆடும் போதே மக்களை ஒரு டான்ஸ் ஆட வச்சிருவாரு அப்படின்னு புரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குது. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, பிரிக்ஸ்ல வந்து அர்ஜென்டினா சேருதா சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரிக்ஸ்ல இன்விடேஷன் கொடுத்துருந்தோம், அதாவது ஜனவரி மாசம் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். ஆனா அது வந்து சேர மாட்டேன்னு அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. நான் ரஷ்யா தரப்பு வந்து அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஜனவரி மாசம் வந்து சேர்ந்தா வராங்க, வந்து சேரலைன்னா போ அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் திரும்ப மக்களே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைவர் ஏதோ ஒரு நல்ல முடிவெடுத்து திருப்பி எங்களை இணைச்சிக்கங்க அப்படின்னு வந்தாங்கன்னா பார்ப்போம், பொறுத்து இருந்து. அப்படி இல்லைன்னா இது கிடப்புல போட்ட கிடப்பு தான், அர்ஜென்டினா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது போல தான் எல்லா அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட கருத்து அப்படித்தான் இருக்கு, ஓப்பனா சொல்லியிருந்தாரு பிரிக்ஸ்ல தான் இணைய மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனா ரஷ்யா அமைதியா இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஜனவரி 1க்கு மேலதான் தெரியும் அர்ஜென்டினா இணைய போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை அதை பத்தி. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலா பக்கத்துல போயிடலாம். அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. எதுக்காகனா பிரிசனர் ஸ்வாப்புக்காக. இந்த வெனிசுவேலாவுக்கு தேவைப்படக்கூடிய, வெனிசுவேலாவோட அதிபர் இருக்கிறாரா மரோ அவர்கள், அவரோட நண்பர் அப்படிங்கிறாங்க, லியோனார்டோ அப்படின்னு சொல்லப்படுதான் அவரோட பேரு. அவரை வந்து அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துக்கிறாங்க ஏதோ ஒரு பிரைபரி கேஸ்ல. அவரை ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க வச்சுக்கிற சில ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஏதோ பிரிசனர் ஸ்வாப் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இதனால பலரையும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க வெனிசுவேலா, அமெரிக்கா அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இந்த பலர்ல 6 அமெரிக்கர்கள் உட்பட வெனிசுவேலா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, பலரை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு நபருக்கு அமெரிக்காவோட பலர் ரிலீஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏதோ ஒண்ணு, இவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல வெனிசுவேலாவும் அமெரிக்காவும் பேசிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு, அதுதான் இங்க முக்கியமே தவிர. ஏன்னா இங்க கயானாக்கும் வெனிசுவேலாக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது. ஏதோ பேச்சுவார்த்தையில போய் சுமூகமா முடிச்சுக்கலான் இருக்கிறாங்க. இன்னும் எதுவும் தெரியல, கப்சிப்புன்னு இருக்காங்க இரு தரப்புல இருந்து. ஏதோ டோர சாதி பேசிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. இதே போல இந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இது போல பேச்சுவார்த்தை இந்த அமெரிக்காவோடையும் வெனிசுவேலா கூடயும் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்படி இல்லைன்னா திரும்ப ஒரு போரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடும். அப்புறம் இங்க வந்து இந்த வெனிசுவேலா கயானா ஏதோ அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் வெடிச்சிருமா அப்படின்னு சில அனலிஸ்ட் எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் காசா, மயன்மார்ல வந்து சிவில் வார் போயிட்டு இருக்குது, சூடான்ல பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஆல்ரெடி ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது சைப்ரஸை திரும்பி ஆரம்பிச்சிருவாங்களா, அதுக்கு தான் துருக்கி வந்து இது போல ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு அங்கேயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ போய் பாகிஸ்தான்ல JF-17 வாங்கிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் பல அனலிஸ்டுக்குள்ள வந்திருக்குது. ஏன்னா இந்த சைப்ரஸ் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்க ஒரு தீவு தான், அந்த தீவு 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களாம் கிரீஸ்க்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்கள துருக்கிக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நேட்டோ நாடுகளுக்குள்ள சண்டை நடக்கும். அந்த டைம்ல துருக்கி அதிக அளவுல சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மேற்குலக நாடுகள் துருக்கியோட ஃபயர் பவரை கம்மி பண்றதுக்காக அவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் தர மாட்டேறாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு துணுக்கு செய்தி.
வச்சுக்குவோம், எதிர்காலத்தில் நடக்குதா என்னன்றதை பார்ப்போம். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக மட்டும்தான். அடுத்தது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த எஜிப்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அதாங்க அந்த டேம் பிரச்சனை, அந்த கிராண்ட் எத்தியோப்பியன் டேம், அதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இப்ப திரும்பவும் எல்சிசி அவர்கள் அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும் அப்படிங்கிறாங்க. சைப்ரஸ், எஜிப்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இஸ்ரேல் காசா தீவிரமா நடந்துட்டு இருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட் சுத்தி இருக்க பகுதிகளில் போர் பதட்டம் அதிகரிச்சிருக்குது. ஏன்னா இந்த ஹவுதிஸை தாக்குறதுக்காக பல நாடுகள் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பகுதியில திரும்பி வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதா, எஜிப்த் எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இங்க சுமூகமா போற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த டேமை கட்டுறதுக்கு எந்த நாடும் பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு பிரச்சனைலாம் போட்டாங்க. எஜிப்த் தரப்புல இருந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்எஃப் தரப்புல இருந்தெல்லாம் லோன் கிடைக்கல. ஆனா லோன் கொடுக்கறதுக்குன்னே ஒரு பீஸ் அளவெடுத்து வச்சிருக்கு இல்லையா சீனா, நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க லோன் கொடுத்துக்கிறாங்க. இவங்க வாங்கி கட்டிட்டாங்க. இப்போ இது சீனாவோட காசும் அதில் இருக்கு. எஜிப்த் டைரக்டா அதை அடிச்சா சீனா உள்ள இன்டர்ஃபியர் ஆவாங்களா, இந்த இடத்துல சூப்பர் பவர்ஸ்லாம் இங்க திரும்பி சண்டை பிடிச்சுக்குவாங்களா, இது ஒரு களமா மாறிடுமா அப்படின்ற கேள்வி வருது. எதுனாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று, இந்த எத்தியோப்பியாவுக்கு மேலே தான் ஜிபூட்டி இருக்கு. ஜிபூட்டியில் பல நாடுகளோட பேஸ் இருக்கு. அமெரிக்காவும் இருக்கு, சீனாவும் இருக்கு. ஸோ இங்க ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல பொறுத்திருந்து பார்த்துருவோம். ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு வன்முறையும் நம்ம ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறதான் நம்ம சேனலோட ஒரு குறிக்கோளா இருக்கும். அதனால இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். பேச்சுவார்த்தை வழியா எல்லாத்தையும் முடிச்சுக்குங்க அப்படின்றது போல நம்மளும் சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்தாச்சு. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய செங்கடல்ல மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா பல கார்கோ ஷிப் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க யமன் ஹவுதிஸ். எப்படி இருக்கும்போது ஹவுதி லீடர்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது, யமன் மேல கையை வச்சிங்கன்னா உங்களோட வார்ஷிப் மேலேயே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது போல டைரக்டா ஹவுதி லீடர்ஸ் வந்து ஒரு த்ரிட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அமெரிக்கா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கூடிய சீக்கிரம் இங்கே ஒரு ஆம்பிபிஎஸ் லேண்டிங்லாம் பண்ணி இங்கே ஒரு போர் சூழல்லே ஒரு பேட்டில் நடக்குமா, இந்த யமனை வந்து திரும்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது முக்கியமான ஒரு ட்ரேட் ரூட்டு. இந்த ட்ரேட் ரூட்டுக்கு சமீபத்தில் தான் ஒரு ஆல்டர்னேட் ரூட் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இல்லை இது போயிட்டு போட்டோம், அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா, இல்லை இது வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த சுயஸ் கால்வாய் இல்லை நம்மளுக்கு தேவைன்றதுக்காக இந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை நடக்குமா, ஒரு பேட்டில் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். இதோட இந்த பதிவு நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.